ஓம் சாந்தி. நாம் 21 பிறவிகளுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நாம் சர்வ பிராப்தி சம்பன்ன ஆத்மா. நாம் தந்தையை காப்பி அடிக்கின்ற ஆத்மா. இது ருத்ர ஞான யஜ்யமாகும். இதை சுயம் பகவான் படைத்திருக்கின்றார். இதில் நாம் நம்முடையது அனைத்தையும் ஸ்வாகா செய்கின்றோம். ஏனெனில் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பகவானால் படைக்கப்பட்ட ஐக்கியத்தில்தான் அசுரர்களின் தடை ஏற்படுகின்றது. இது கூட சங்கமகத்தில்தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கின்றது. இது போன்று யஜ்யம் முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் படைக்கப்படுவதில்லை. இது சுயராஜ்யம் அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யமாகும். நாம் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும். இந்த சமயத்தில் சிவ தந்தை இந்த பாடசாலையை திறந்திருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கின்றார். இது ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யஜ்யமாகும். இது நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது. நாடகத்தின் திட்டப்படி ஒரு முறைதான் யஜ்யம் படைக்கப்படுகின்றது. இப்போது மீண்டும் சக்கரம் திரும்ப சுற்றி கொண்டிருக்கின்றது. நாம் புதிய உலகத்தில் சுயராஜ்யத்தை அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமான விஷயமே மன்மனா பவ என்பதாகும். நாம் தூய்மை ஆவதற்காகத்தான் தந்தையை நினைவு செய்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை ஏற்படுகின்றது. நாம் நம்முடைய அட்டவணையை வைக்கின்றோம். நம்முடைய அளவற்ற சுகத்தின் நாட்கள் வரப்போகின்றது. தந்தை ஒரு முறைதான் வருகின்றார். துக்கதாமத்தை அழித்து நம்முடைய சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றோம். பிறகு தெய்வீக குடும்பத்திற்கு செல்வோம். இந்த சங்கமம்தான் உயர்ந்த புருஷோத்தமர்களாக நாம் ஆவதற்கான யுகமாகும். உண்மையில் நாம் அனைவரும் திரௌபதிகள், சீதைகள், பார்வதிகளாக இருக்கின்றோம். நினைவில் இருப்பதன் மூலம் கூலிகள், அபலைகள்,
தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து விடுகின்றார்கள். தந்தைதான் வந்து நம்மை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். நாம் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றோமோ அப்படி நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்கின்றார்கள். இது ஈஸ்வரிய யஜ்யமாகும். இந்த ஈஸ்வரிய யஜ்யத்திலிருந்துதான் நம்முடைய சரீர நிர்வாகமும் நடக்கின்றது. இது எல்லையற்ற யஜ்யமாகும். ஞானக்கடல் ஒரே ஒரு பகவான் ஆவார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கின்றார். சத்தியமானவராக உயிரோட்டமானவராக இருக்கின்றார். பகவான் தான் வந்து புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது தந்தை படகோட்டியாக வந்து நம்மை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்கின்றார். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவினுடைய ஸ்ரீமத்தின் மூலம் நாம் உயர்ந்தவர்களாக தேவதையாக ஆகின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்மை உயர்ந்தவராக மாற்றுகின்றார். நாமும் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை கல்பம் கல்பமாக வந்து நமக்கு படிப்பிக்கின்றார். அரை கல்பம் அந்த படிப்பினுடைய பலன் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய வேலை படிப்பது மற்றும் தூய்மையாவதாகும். எப்படி தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றாரோ அதுபோல நாமும் கூட ஞானக்கடலாக இருக்கின்றோம். அமைதி நம்முடைய சுய தர்மமாகும். இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கு பலன் கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தை நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்றால் ஏன் இந்த ஒரு கடைசி பிறவி நாம் தூய்மையாக கூடாது? எப்போது பழைய உலகத்தை புதியதாக ஆக்க வேண்டுமோ அப்போதுதான் தந்தை வருகின்றார். இந்த ஈஸ்வரிய நஷா துக்கங்களின் உலகை சகஜமாகவே மறக்கச் செய்கின்றது. இந்த நஷா அவிநாசியாக ஆக்கிவிடுகின்றது. நாம் சதா ஈஸ்வரிய நசாவில் மூழ்கி இருப்பதால் சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆகிவிடுகின்றோம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த நினைவின் மூலம் நமக்கு சக்தி வந்து விடுகின்றது. உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கு நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம். பற்றற்றவராக ஆகி நம்முடைய அனைத்தையும்
ருத்ர ஞான யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்கின்றோம். நம்மை அர்ப்பணித்து பொறுப்பாளராகி பராமரிக்கின்றோம். சாக்கார தந்தையை நாம் பின்பற்றுகின்றோம். ஈஸ்வரிய நஷா மூலம் பழைய உலகை மறக்கக்கூடிய சர்வ பிராப்தி சம்பன்னம் ஆத்மா நாம். மற்றவரை காப்பியடிப்பதற்கு பதிலாக தந்தையை காப்பியடிக்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.